ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இங்கே இருக்கக்கூடிய ஒரு பழமையான சர்ச் அண்ட் பழமையான தபால் நிலையம் தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மிக பெரிய அளவிலான இந்த சர்ச் வியட்நாமில் இருக்க கத்தோலிக்க திருச்சபையில் ஆசியாவில் பார்த்தீங்கன்னா 5வது பெரிய கத்தோலிக்க சர்ச். அவ்வளோ பெரிய அளவில் காணப்படுது. இந்த இடத்துல 27 மறை மாவட்டங்களுக்கு இந்த இடம் தலைமையகமாக செயல்படுது. ஓச்சிமின் நகரில் இருக்க இந்த இடத்த கண்டிப்பாக வந்தீங்கன்னா பார்க்க தவறாதீங்க. ஒரு பிரம்மாண்டமான அளவில் இளம் சிவப்பு நிறத்தில் கட்டியிருக்காங்க. நாங்கள் போன நேரம் பார்த்தீங்கன்னா புனரமைப்பு பணி நடக்குது. உள்ளே நம்ம வெளியிலேருந்து தான் பார்க்க முடிந்தது. டான் டின் சர்ச் அப்படின்னு இந்த சர்ச் அழைக்கப்படுது. ஹனாயில் இருக்கக்கூடிய செயின்ட் ஜோசப் கத்தீட்ரல் அது பார்த்திங்கன்னா இன்னும் மிக பிரபலமானது. அது இந்த தேவாலயம் நம்ம பார்க்கும்போது பிரமிப்பை ஏற்படுத்துது. இந்த தேவாலயத்தை முழுக்க நம்ம உள்ளே போய் பார்க்க முடியலன்றது ஒரு வருத்தமாக இருந்தாலும் வெளியிலிருந்து பார்க்கும்போதே இது பிரம்மாண்டம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் இங்கே பிரெஞ்சு ஆதிக்கம் செலுத்தின காலத்தில் கட்டப்பட்டது. காலை மாலை 2 வேளையுமே திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகள் நடைபெறும். எப்படி நம்ம இந்தியாவில் நடைபெறுமோ அதே மாதிரி ரோமன் பாணி வியட்நாம் பாணி 2 கலந்த மாதிரி தான் இங்கே இருக்க இந்த சர்ச் காணப்படுது. நீங்கள் பார்க்கக்கூடியது பழமையான ஒரு தபால் நிலையம். இன்றளவும் இயங்கிட்டு இருக்க ஒரே ஒரு தபால் நிலையம்னா உலக அளவில் பிரம்மாண்டமானது ஒரு அருங்காட்சியகமாக செயல்படுறதும் இந்த தபால் நிலையம்தான். வியட்நாமில் உள்ள மிகப்பெரிய தபால் நிலையம் பார்க்காம எந்த சுற்றுலா பயணிகளும் போக மாட்டாங்க. உள்ளே போயிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலகிராம் அனுப்புறது அவங்கவங்க ஊர்களுக்கு அனுப்பி அங்கே அதை ஞாபகமாக வாங்கி வச்சுப்பாங்க. அதுக்கு $1 போல் செலவு பண்ணணும். நாங்களும் இங்கேருந்து ஒரு கடிதம் அனுப்பியிருக்கோம். அது எங்களுக்கு இந்தியாவுக்கு வரும்போது ரொம்ப ஞாபகமாக வச்சுப்போம். இதை மாதிரி ஒரு மெமரபிளாக நமக்கு ஒரு தகவல் இந்த நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்தது ஒரு மெசேஜ் மாதிரி கூட அனுப்பலாம். அதை தான் இன்றைக்கி நாங்கள் உள்ளே போய் முயற்சி பண்ண போகிறோம். உலகின் பழமையான இன்றளவும் இயங்கக்கூடிய இந்த வியட்நாம் தபால் நிலையம் பார்த்தீங்கன்னா வியட்நாமின் அரசுக்கு சொந்தமான ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தபால் சேவை வழங்கக்கூடிய இடம்தான். இன்றளவும் பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கு. உள்நாட்டு மற்றும் சர்வதேச லெவலில் அப்புறம் பார்சல் இதர எல்லா சேவையும் நடைபெறுது. ஆனால் ஒரு மியூசியமாகவும் இருக்குது. சைகோன் மத்தியில் இந்த தபால் நிலையம் இயங்கிட்டு இருக்கு. ஓச்சிமின் நகரத்தில் இருக்க ரொம்ப ஒரு பிரபலமான பிரம்மாண்டமான இந்த தபால் நிலையத்தை நீங்கள் பார்க்காம போனீங்கன்னா ரொம்பவே வருத்தப்படுவீங்க. பிரெஞ்சு காலனித்துவ கால ஒரு கட்டிட அமைப்பில் தான் இருக்குது. இந்த இடத்துல நாங்களும் தபால்ஸ் அனுப்பியாச்சு. எங்களுக்கு வரும்பொழுது நாங்கள் ஞாபகமாக எடுத்து வச்சுப்போம். 1886 1891 அந்த காலகட்டத்தில் தான் இந்த தபால் நிலையம் கட்டப்பட்டிருக்கு. அழகழகாக பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல்கள் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அற்புதமாக இருக்குது. வளைவு வளைவாக காணப்படுறது, அடுத்தது வட்ட வடிவில் காணப்படுறது. இதை நீங்கள் பார்க்கணும் பொழுது காலை 7 மணிலேருந்து மாலை 7 மணி வரையும் செயல்படும். ஆனால் காலையிலேயே வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துட்டு போகலாம். வியட்நாமில் 2 நாட்கள் நிறைய இடங்கள் பார்த்துருக்கோம். தொடர்ந்து வர இடங்கள் பார்க்கணும் பொழுது மறக்காமல் விஜய் தியாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நகர மையத்தில் நிறைய மரங்கள் வளர்க்குறாங்க. இதை நம்ம இந்தியாவிலையும் பின்பற்றணும். அடுத்து நாங்கள் என்ன ஷாப்பிங் போகிறோம், வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வியட்நாமுக்கு வந்துட்டு இந்த ஒரு சுற்றுலா வாங்கியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். சே பாய் பாய். அதே மார்க்கெட்டை காட்டுங்க. யூ லவ் இந்தியா, யூ லவ் கம்போடியா. கம்போடியா வியட்நாம் லூசு. வியட்நாம் வியட்நாம் கம்போடியாவில் எந்த கேளு ஆன உடனே நமக்கு லஞ்ச் ரெடியாக இருந்தது. சிக்கன் கிரேவி, ஒரு அப்பளம், ஒரு நான், ஒரு பீன்ஸ் காலிஃப்ளவர் பொரியல், ஒரு சென்னா மசாலா, ஒரு கேசரி, அப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் இருக்குது, சாம்பார் ரசம். வேணும்னா போட்டுக்கலாம். வெல்கம் டு வியட்நாம்.
இதுதான் நமக்கு வியட்நாமில் முதல் உணவு முதல் வேலை. ஜெயிச்சிரும்.